ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நான் வந்து ரசப்பொடி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதுக்கு எந்தெந்த அளவு பொருள்கள் எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு 20 எண்ணிக்கையில் மிளகாய் எடுத்திருக்கேன், வரமிளகாய். அப்புறம் ஒரு டம்ளரில் அப்படியே கரெக்டான அளவில் தலை தட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு மிளகு எடுத்திருக்கேன். அப்புறம் 3/4 டம்ளரு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் தனியா, கொத்தமல்லின்னு சொல்லுவோம்ல, அந்த தனியா எடுத்திருக்கேன். அப்புறம் நல்ல கும்போக்கா அப்படி உயரமாக கோபுரம் மாதிரி ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 5 பொருளையும் நம்ம வானலில் போட்டு சூடு ஏறுற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானல் போட்டிருக்கேன். நம்ம எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்ற வேணாம், நம்ம ட்ரையாகவே இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா பொருளுமே லேசாக சூடு ஏறினா போதும். நான் வந்து இப்படி தான் ரசப்பொடி செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இது வந்து மிளகாய் சூடாகிடுச்சு, வெடிக்குது. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்தது தனியா போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது சூடாயிடுச்சு, பொரியிற சத்தம் கேட்குது. நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம். இதையும் எடுத்து இப்போ ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக துவரம்பருப்பை 3/4 டம்ளர் துவரம்பருப்பு இருக்குது, அதை வறுத்து எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு நல்லா சூடாகிடுச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம். கலர் மாற வேண்டாம், சூடானா போதும். இப்போ வந்து மிளகு போட்டு சூடானே எடுத்துக்கலாம். இந்த மிளகு பாருங்கள், இது ஒரிஜினல் மிளகு. இது மாஹியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு கொடுத்து அனுப்புறது. இது வந்து ஷைனிங்காலாம் இல்லை பாருங்கள், ஒரிஜினல் மிளகு. மாஹியில் ஒவ்வொரு வீட்லேயுமே மிளகு கொடி இருக்கும், அவங்க கொடுத்து அனுப்புறது தான். இதுவுமே சூடாகிடுச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். ஏன் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து ஜீரகம், ஜீரகம் வந்து கூடுதலாக, மிளகு வந்து கொஞ்சம் கம்மியாக.
இது சூடாயிடுச்சு, இதையும் நம்ம எடுத்துடலாம். இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் மிளகு ஒரு தனி பிளேட்லேயும் இந்த மிளகாய், தனியா, துவரம்பருப்பு தனி பிளேட்லேயும் எடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் அரைப்படுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு 3ஐயும் நம்ம பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகையும் ஜீரகத்தையும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் மஞ்சள் சேர்க்க மாட்டேன். நீங்கள் வேணால் மஞ்சள் ஒரு 4 டேபிள் ஸ்பூனோ இல்லை டீஸ்பூனோ சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரசம் கரைக்கும் போதே அதில் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுப்பேன். இந்த பொடியை சேர்க்க மாட்டேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் மிளகு, துவரம்பருப்பு, மிளகாய் இது 3 தான் சேர்த்துருக்கேன். இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மிளகு ஜீரகத்தை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 பொருளையும் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து மிளகும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் மிளகும் ஜீரகமும் சேர்த்துருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசப்பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு தட்டில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப வந்து பவுடராகவும் இருக்கக்கூடாது. ரசப்பொடி ஒரு மாதிரி மருந்து வாசனை வந்துடும். ரசம் இந்த மாதிரி குறகுறப்பாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மஞ்சள் பொடி வேணுன்னா நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஆனால் விரலி மஞ்சள் போடாதீங்க, மிக்ஸி ஜாரு வீணாக போயிடும். வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரசம் கலக்கும் போது நீங்கள் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.